ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மகிழிக்கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய பண்ணைக்கீரையினுடைய பெனிஃபிட் மற்றும் அதை ஒரு கூட்டு மாதிரி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இதனுடைய மருத்துவ குணத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கீரை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பயன் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மூட்டு வலி, இடுப்பு வலி, கைகால் வலியெல்லாம் இல்லாமல் போகும். இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய தன்மை இந்த பண்ணைக்கீரைக்கு இருக்குது. கீரையை ஒரு 4-5 தடவை சுத்தமாக அலம்பிட்டு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா சுத்தமாக அலம்பிக்கலாம். மண், தூசி இதெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக அலம்பிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். கீரைனால எப்போவுமே சுத்தமாக தான் நம்ம அலம்புவோம். அது மாதிரி இந்த கீரையை அலம்பிட்டு யூஸ் பண்ணலாம். மண் பாத்திரத்தில் செஞ்சால் இதனுடைய பலன் நல்லா கிடைக்கும் நமக்கு. 1 ஸ்பூன் நெய் விட்டு இந்த கீரையை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கை சரி செய்யக்கூடிய தன்மை இந்த பண்ணைக்கீரைக்கு இருக்குது. அப்புறம் வெள்ளைப்படுதல் அதையும் குணப்படுத்தும். குழந்தைங்களுக்கு இந்த கீரையை ஒரு 4லேருந்து 5 வயது வரை இருக்கக்கூடிய 5 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த கீரையை வாரத்துக்கு ஒரு தடவை சமைச்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு நல்ல ஒரு உடல் வளர்ச்சியை கொடுக்கும். கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. சாம்பார் வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் போட்டிருக்கேன். அதோட ஒரு 4-5 பூண்டு பற்களையும் போட்டிருக்கேன். 2 தக்காளியை நறுக்கிட்டு போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கீறிட்டு இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் இதோட சேர்த்துக்கலாம். குடல் பகுதியை சீர் செய்யக்கூடிய தன்மையும் இந்த கீரைக்கு இருக்குது. இதை மற்ற கீரைகளோட சேர்த்து கூட சாப்பிட்லாம். ஆனால் சில சீசன்களில் தான், மழை காலங்களில் அந்த மாதிரி காலங்களில் தான் இந்த கீரை கிடைக்கும். அப்போ கிடைக்கிறப்ப விடாமல் வாங்கி சாப்பிட்ணும். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்திருக்கேன். அந்த புளிக்கரைசலை இந்த கீரை மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம வேக விட்டுடலாம். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கீரையினுடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவும் அருமையாக இருக்கும். மிளகு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து அதையும் தட்டிட்டு இதோட சேர்த்துக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் மூடியை நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு நம்ம அந்த கீரை வெந்தவுடனே சேர்த்துக்க போகிறோம். கீரை இப்போ நல்லா வெந்துடுச்சு. அரைச்ச தேங்காய் விழுத இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கீரையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போது இந்த கீரையினுடைய டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும். அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கீரை. அதுக்கு தாளித்து கொட்டிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் தாளித்து அதோட சேர்த்துக்கலாம். அருமையான ஒரு மருத்துவ குணம் நிறைந்த பண்ணைக்கீரை கூட்டு தயாராகிடுச்சு. இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.